நமஸ்தே வியூவர்ஸ். நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோன்னு சொன்னால் ப்ரெசன்டென்ஸில் பார்த்துருக்கோம், ஆண்பால் பெண்பால் எல்லாம் வச்சு பார்த்துருக்கோம். சரியா, நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் வந்து 50 சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதோடு இல்லாமல் நீங்களாக வந்து இந்த ஃபுல்லாக எழுத்து கூட்டி வாசிக்க போகிறீங்க. அப்படி தெரியலன்னு சொன்னால் நான் எப்படி உச்சாரணம் பண்ணுறோன்னா அது மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஓகேயா, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மைம் காத்தா ஹோம். மைம் வச்சா எப்படி வரும்னு சொல்கிறேன். தும் காத்தே ஹோ, வ காத்தா ஹை, ய காத்தி ஹை, ஆ காத்தே ஹை. நீங்கள் நினச்சிடக்கூடாது எக்கு வந்தால் தீ தான் வருமானு. இல்லை, இதில் வந்து பெண்பாலில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் போடணும்னு சொல்கிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த தா வர்றது ஃபுல்லாக வந்து ஆண்பால், தீ வர்றதெல்லாம் பெண்பால். காத்தான்னு சொல்லும் போது ஈட், சாப்பிட்றது. அப்போ நான் சாப்பிடுகிறேன், நீ சாப்பிடுகிறாய், அவன் சாப்பிடுகிறான், இவள் சாப்பிடுகிறாள், தாங்கள் சாப்பிடுகிறீர்கள், அப்படி வச்சு வரும். சரியா, அதே மாதிரி பாருங்க, எல்லாமே அதே மாதிரி தான் நீங்க பார்க்கலாம். மைம் காத்தா ஹோம், காத்தா நான் பாடுகிறேன். தும் காத்தே ஹோ, ஜியை வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. சரியா, வ காத்தா ஹை, ய காத்தி ஹை, ஆ காத்தே ஹைங். ஹைங் வச்சிருக்கு, ரெஸ்பெக்ட் பர்சன், அதனால ஹைங் வச்சிருக்கு. சரியா, அடுத்து பாருங்க, மை சோத்தாகும். சோத்தானா என்னது? ஸ்லீப். இப்போ உங்களுக்கு இதிலே வந்து தனியாக வேர்ட்ஸ் போடணும்னு வந்து அவசியம் இல்லை. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. காத்தான்னு சொன்னால் சாப்பிட்றது ஈட்டு, காத்தான்னு சொன்னால் பாடுறது, சோத்தான்னு சொன்னால் தூங்குறது. சரியா, தும் சோத்தேகோ, வ சோத்தாகை, ய சோத்திகை, ஆ சோத்தேகை. இதில் பாருங்க, மை பீத்தாகும். பீத்தான்னு சொன்னால் ட்ரிங்க், குடிக்கிறது. தும் பீத்தேகோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து மைம் சாய் பீத்தாகும் அப்படின்னா நான் டீ குடிக்கிறேன். அப்போ இது முன்னாடி ஒரு சாய், இல்லை ஒரு காஃபி, இல்லை ஒரு தூத்துனா மில்க், இது மாதிரி முன்னாடி வச்சு நீங்கள் பேசி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். சரியா, வ பீத்தா ஹை, வ பீத்தி ஹை, ஆ பீத்தே ஹைங். சரியா, மைம் சுன்தாகும், நான் கேட்டுட்ருக்கேன். சுன்தானா டு ஹியர், கேட்குறது, கேட்டுட்ருக்கேன். தும் சுன்தேகோ, நீ கேட்டுட்ருக்க. வ சுன்தா ஹை, ய சுன்தி ஹை, ஆ சுன்தே ஹை. சரியா, மைம் தேக்தா ஹோ, நான் பார்க்குறேன். சரியா, தும் தேக்தே ஹோ, வ தேக்தா ஹை, ய தேக்தி ஹை, ஆ தேக்தே ஹை, தாங்கள் பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் இதே மாதிரி இந்த காத்தா, இப்போ பட்டா வச்சு சொல்லலாம், நான் படிக்கிறேன், நீங்கள் படிக்கிறீங்க. லிக்தா வச்சு சொல்லலாம், மைம் லிக்தா ஹோம், நான் எழுதுகிறேன். தும் லிக்தே ஹோ, நீ எழுதுகிறாய். அது மாதிரி நிறைய இது மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்களாம் வந்து வெர்பெல்லாம் போட்டு நீங்களாம் வந்து நிறைய சென்டென்ஸ் இது மாதிரி வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ இதுதான் ப்ரெசன்டென்ஸில் இப்படி தான் வர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா, மேஜ் பர் கிதாப் ஹை. மேஜ் பர்னா ஆன், மேலே, மேலே. மேஜ் பர் கிதாப் ஹைனா மேஜையின் மேல் புத்தகம் இருக்கிறது. தீவார் பர் கடி ஹை. தீவார்னா சுவருன்னு சொல்லுவோம்ல, சுவத்து மேல. கடின்னு சொன்னா கிளாக் இருக்கிறது, அதான் தீவார் பர் கடி ஹை. மைம் 10वीं கக்ஷா பட்டா ஹோம் அப்படின்னு சொன்னா நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரத் ஹமாரா தேஷ் ஹை. பாரதம் நம்மளுடைய தேசம். துமாரா நாம் கியா ஹை, உன்னுடைய பெயர் என்ன? ய கிதாப் மேரி ஹை, இந்த புத்தகம், கிதாப்னா புத்தகம், என்னுடையது. மேரா கர் யஹா நஹி ஹை, என்னுடைய வீடு. மேரான்னு சொன்னா என்னுடைய, என்னுடைய வீடு இங்கு இல்லை. அதாவது என்னுடைய வீடு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். முஜே தில்லி, முஜே ஹிந்தி மாலும் ஹை, எனக்கு ஹிந்தி தெரியும். முஜேன்னு சொன்னா எனக்கு. சரியா, முஜே ஹிந்தி மாலும் ஹை, எனக்கு ஹிந்தி தெரியும். வே நமக்கே பினா காத்தே ஹை, அவர் உப்பில்லாமல் சாப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றது. இந்த ஹைங்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம், தட் மீன்ஸ் ரெஸ்பெக்ட் பர்சன் வேன்னு சொல்லி வருது இல்லை. அப்போ வே நமக்கே பினா காத்தே ஹைங், அவர் உப்பில்லாமல் சாப்பிடுகிறார். அப்போ ராம் அச்சா லடுக்கா ஹை, ராம் நல்ல பையன், அச்சானா நல்ல. லடுக்கே மைதான் மேல் கேல்தே ஹை, சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். வ கரம் தூத் பீத்தா ஹை. அப்போ வகுன்னு சொன்னா என்ன சொன்ன, அவன் சொன்னாலே, அவன் சூடான பால் குடிக்கிறான். யஹ் லடுக்கி காத்தி ஹை, இந்த பெண் பாடுகிறாள். வே கியா கர்த்தே ஹை, அவர்கள் என்ன செய்கிறார்கள். அப்போ வே சொல்லும் போது ஹைங்க அந்த புள்ளி வச்சு வருது பாருங்க.
தும் கஹாங் ரஹத்தே ஹோ, நீ எங்கு வசிக்கிறாய். மைம் ரோஞ்சுன்னு சொன்னா டெய்லி, ரோஞ்சுன்னு சொன்னா டெய்லி. மைம் ரோஞ்ச் ஸ்கூல் ஜாத்தி ஹூம், நான் தினமும் ஸ்கூல் செல்கிறேன். அப்போ மைம் வந்தால் ஹோம் முடியுது இல்லையா. சீதா அச்சி லடுக்கி ஹை, சீதா நல்ல பெண். தும் சாய் பீத்தே ஹோ, நீ டீ குடி அப்படின்னு சொல்றது சரியா, டீ குடிக்கிறாய் அப்படிங்கிறது. சலீம் தூத் பீத்தா ஹை, சலீம் பால் குடிக்கிறான். ஆப் கியா காத்தே ஹை, நாங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள். இப்போ இதில் வந்து மொத்தம் வந்து 50 சென்டென்சஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை திரும்ப எழுதி பார்த்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு இதை வந்து நல்லா பார்த்தா தான் அடுத்தது போகும்போது நீங்களாம் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.